உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா வா பத்மா, வா பார்வதி. சாரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் நல்லபடியா போச்சா? எல்லாமே நல்லபடியா தான்க்கா போச்சு. மாமா சாருக்காக நகை புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா அதெல்லாம் வீணாயிடும் போல இருக்கு. ஏன் பார்வதி அப்படி சொல்ற? இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஏன், என்னாச்சு? சீனுவ நாங்க அங்க வர சொல்லி போன் பண்ணிருந்தோம். ஆனா அந்த மாயாவும் கூடவே வந்து நிக்கிறா. ஓ ஆமாமா, கல்யாண வேலையா தான் 2 பேரும் போயிருந்தாங்க. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அண்ணி, சீனுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க எதுக்கு அண்ணி அந்த மாயாவை எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? அதனால என்ன பத்மா, கல்யாண வேலையா தானே போனாங்க. கல்யாண வேலையா தான் நீங்க அனுப்புனீங்க. ஆனா அவ கல்யாணத்தை நிறுத்துற வேலையில பாத்துட்டு இருக்கா. ஏன் அப்படி சொல்ற பார்வதி? அங்க என்ன ஆச்சு தெரியுமாக்கா? சீனுவுக்கு கத்திரிக்காய்லாம் பிடிக்காது. சாப்பிடு சீனு, சாம்பார் நல்லா இருக்கு. ஐயோ, பாத்து பாத்து, தண்ணி குடி. இதுல என்ன இருக்கு? அவங்க எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்காங்க. அவங்க சாதாரணமா இருக்காங்களா அண்ணி? அவ இப்படி எல்லாம் சீனு கூட பழகுறத பார்த்தா சம்மந்தி வீட்டுக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நெருடலா இருக்காது? இங்க பாருங்கக்கா, அவளோட பழக்க வழக்கத்தெல்லாம் ஊர்லயே வச்சுக்கிட்டோம். இங்க அவ செய்யறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தானே கெட்ட பேரு. அந்த மாயாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அண்ணி. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்லுங்க. அவ எந்த எண்ணத்துல இதெல்லாம் செய்யறான்னு எனக்கு தெரியும். என்ன எண்ணத்துல? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற எண்ணம் தான். மாயா ஏமா அப்படி நினைக்க போறா? ஏன்னா அவ மனசுல வேற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க அவளை அவ்வளவு நம்புறீங்க. ஆனா அவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. அவ கோயில் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ண போனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சீனுவதா. என்னக்கா சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆனா அது முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க 2 பேருமே அந்த நோக்கத்துல இல்ல. மாயாவே வேண்டான்னு சொல்லிட்டா. சீனுவும் சாருவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இத சொல்றதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவு தான் வரும் பத்மா. அவங்க விரும்பி இருக்காங்க, ஆனா அது சரிப்பட்டு வராதுன்னு அவங்களே பிரிஞ்சிட்டாங்க. நாமளும் இத பெருசுப்படுத்தாம விட்டுறலாம். இது பாரு, இது யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. எதுவுமே முடிஞ்ச மாதிரி தெரியலையேக்கா. இப்பவும் 2 பேரும் உணவுல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமா தான் பழகுறாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.